மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் வந்து தனஸ்தானத்தில் வந்து என்ன பண்ணார், உங்களுக்கு கடுமையான வேதனைகளை கொடுத்துருப்பார். இப்போது இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்தார், ரைட்டா? அடுத்ததாக என்ன செய்தார்னு பார்க்கணும். என்ன அடுத்ததாக செய்தார்? 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் தனாதிபதி ஆட்சி பெற்றதுனால பணவரவு வந்துட்டு இருந்தது. பூமி லாபங்கள் வாங்கியிருப்பீங்க. மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, புதுசாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த வருஷம் ஈடுபட்டிருப்பீங்க. இப்போ அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் என்பது சகாய சனின்னு பேர். நண்பர்களே, வாட் இஸ் சகாய சனி? சகாய சனி இஸ் நத்திங் பட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் தான் அந்த சகாய சனி. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய சுப விரயங்கள். ஸோ 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சுப விரயங்கள் போன்றவை ஏற்படுகிறது. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் ஆனதெல்லாம் தண்ட செலவு, இனிமேல் ஆகிறது தான் நல்ல செலவு அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு செல்லுகிறது. சனி பகவான் பார்க்கும் பொழுது பந்தயத்தில் வெற்றி பெற வைக்கிறார்கள். சில பேர் பார்த்திங்கன்னா, என் வாழ்க்கையில் எனக்கெல்லாம் என்ன சார் நல்லதா சார் நடக்க போகுது, நான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டென்ஷனில் போய் மாட்டிக்கிறேன் போன நிறைய வேதனைப்படுவீங்க. உங்களுக்கு இந்த பந்தயத்தில் ஆடுகளத்தில் வர மாதிரி உசுருக்கு சமமானது தான் பந்தயம். அந்த பந்தயத்துலலாம் யார் உங்களை ஏமாற்றினாங்களோ அவங்க முன்னாடியே வாழ்ந்து காட்டுறது. ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்களை தினமும் பார்க்குறேன். மகர ராசிக்காரர்கள் உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்குறாங்க. அதுக்குரிய ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, உள்ளபடியே அவர்களை நான் நேசிக்கிறேன். இவங்க வாழ்க்கையில் ஒரு 10-20 வருஷமாக என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் இன்னும் டவுட் எனக்கு தெரியுங்க. இன்னும் டவுட். உங்களுடைய பெஸ்ட்டு ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் யாருன்னா நான் தான், வேறு எங்கேயும் நீங்கள் தேடி போக வேண்டாம். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு 7 சார், அதை பற்றி ஞாபகப்படுத்தாதீங்க சார். வாழ்க்கையில் நான் மறக்க நினைக்கின்ற கருப்பு பக்கங்கள் இந்த சனி பகவான். அவன் பகவானா சார்? அவன் பகவான். இத்தனைக்கும் உங்கள் ஃபாதர் அவன் ஃபாதர் இல்லை சார், அவன் பேட் பாய் சார் அவன் அப்படிங்கிற மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா, உங்களை அவ்வளோ வேதனைப்படுத்தியிருப்பார் இந்த சனி பகவான். மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் வந்து தனஸ்தானத்தில் வந்து என்ன பண்ணார், உங்களுக்கு கடுமையான வேதனைகளை கொடுத்துருப்பார். இப்போது இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்தார், ரைட்டா? அடுத்ததாக என்ன செய்தார்னு பார்க்கணும். என்ன அடுத்ததாக செய்தார்? 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் தனாதிபதி ஆட்சி பெற்றதுனால பணவரவு வந்துட்டு இருந்தது. பூமி லாபங்கள் வாங்கியிருப்பீங்க. மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, புதுசாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த வருஷம் ஈடுபட்டிருப்பீங்க. இப்போ அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் என்பது சகாய சனின்னு பேர். நண்பர்களே, வாட் இஸ் சகாய சனி? சகாய சனி இஸ் நத்திங் பட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் தான் அந்த சகாய சனி. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். என்ன ஹெல்ப் பண்ண போகிறார்? இவர் உங்களை ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலே போதாதா சார், அவன் ஹெல்ப்பே பண்ண வேணாம் சார் அவன் அப்படிங்கிற. ஹெல்ப்னா என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்பதை உடனே கொடுத்து விடுவது தான் இந்த சனி பகவானுடைய சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் சில பாஸ் இருப்பாங்க. சில பாஸ் முடிவு பண்ணது தான், அவங்க பண்ணது தான், அதை யாரும் மாற்ற முடியாது. எவ்வளோ பிடிவாதம் பண்ணியாவது அந்த பாஸ் என்ன பண்ணுவார், அவருடைய இதை வந்து நிறைவேற்றுவார். அவர் நினச்சதை சாதிப்பார். அதான் அந்த பாஸோட ஈகோ. கமிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி காயும் நான் உனக்கு பண்ணுறேன், நீ எனக்கு பண்ணு கமிட் பண்ணிட்டாருன்னா அந்த பாஸ் என்ன பண்ணுவார், அந்த வார்த்தையை காப்பாற்றுவார். வார்த்தையை காப்பாற்றி அதை எப்படியாவது வந்து அதை செய்து விடுவார். அதான் அந்த அவருடைய சிறப்புத்தன்மை. ஸோ அந்த மாதிரி ஒரு பாஸ் இருக்குது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ப்ரொமோஷனை கடைசியாக எம்டி மட்டும் ஒத்துக்கவே இல்லை, இந்த கதைலாம் அவர் சொல்லவே மாட்டார். சனி பொறுத்து என் பையன் குட்டுக்கல்லன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி வாங்கி தருவார். மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் நல்லதை தருவார். 3, 4, 5 பார்க்கிறார். குழந்தை பிறக்குவது மகர ராசிக்காரர்களுக்கு புத்திர சந்தானம். 5ஆம் இடம் என்பது என்ன? அதுக்கப்புறம் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் 5ஆம் இடம் என்பது இறை பூர்வ புண்ணியம். இதெல்லாம் நடக்கப் போகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறார், புத்திர சந்தானத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது போன்ற விஷயங்கள்.
மூன்றாம் இடத்தில் இருப்பவர் 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். 9ஆம் இடம் என்பது உங்களுடைய அதிர்ஷ்டம். இதெல்லாம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய சுப விரயங்கள். ஸோ 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சுப விரயங்கள் போன்றவை ஏற்படுகிறது. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் ஆனதெல்லாம் தண்ட செலவு, இனிமேல் ஆகிறது தான் நல்ல செலவு அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு செல்லுகிறது. ஒரே ஒரு விஷயந்தான், 3இல் தொடங்கி சொத்து சேர்த்துறீங்க, இந்த பக்கம் அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து அதிர்ஷ்டத்தை பார்க்குறார். அப்படியே சனி உங்கள் 12ஆம் இடத்தை பார்த்து சுப செலவுகளை பார்க்கிறார். எல்லாம் நல்லபடியாக நடந்து விடுகிறது. இந்த சனி பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு இனி நன்மையை மட்டுமே செய்வார். 7 சனியாக இருந்து உங்களை படாப்படுத்துறதுலாம் சனி வில் நோ எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங். அதனால் அவர் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் செய்ய போகிறார். இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும். ஆக இந்த சனி பகவானுடைய நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த 5ஆம் இடம் என்பது பந்தயம். வாழ்க்கை ஒரு போர்க்காலம் வேட்டையாடி பார்க்கணும். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பந்தயத்தில் வெற்றி பெற வைக்கிறார்கள். சில பேர் பார்த்திங்கன்னா, என் வாழ்க்கையில் எனக்கெல்லாம் என்ன சார் நல்லதா சார் நடக்க போகுது, நான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டென்ஷனில் போய் மாட்டிக்கிறேன் போனால் நிறைய வேதனைப்படுவீங்க. உங்களுக்கு இந்த பந்தயத்தில் ஆடுகளத்தில் வர மாதிரி உசுருக்கு சமமானது தான் பந்தயம். அந்த பந்தயத்திலலாம் யார் உங்களை ஏமாற்றினாங்களோ அவங்க முன்னாடியே வாழ்ந்து காட்டுறது. உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் தரும் சிறந்த தண்டனை என்னென்னா, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் தரும் ஆகப்பெரிய தண்டனை. பார்த்து சாப்பிட்டோம், என்னடா இது தேவையில்லாமல் நம்ம இப்படி பண்ணிட்டோமே, தேவையில்லாமல் இவங்கள்ட்ட அப்படி மன வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டோமே, என் கையை விட்டு போயிடுச்சே, வருத்தப்படுற அளவுக்கு நீங்கள் வேலை செய்யணும். அதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். மகர ராசிக்காரர்கள் மீண்டு வருவீர்கள். எழுந்து வா ரொம்ப சார் டயர்டாக இருக்குது, இந்த பார்க்குறது ஒன்று கூட செட் ஆகலை, கவலையே படாதீங்க. புதுசாக ஒரு ஐடியா வருதா, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தர் புதுசாக பண்ணிக்க போகிறவங்க, நான்லாம் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ காலைல கூட தம்பி காயம்ட்டு வருத்தப்பட்டேன், எனக்கு 24 மணி நேரம் பத்தலைன்னு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். புதுசாக ஒரு 4 வேலை கொடுத்தா அந்த வேலையை அக்செப்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ கேட்டு திறக்கிறாரு அந்த கதவு ஏதோ தட்டிக்கொண்டே இருங்கள் நண்பர்களே, ஒரு நாள் திறந்துவிடும். என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்ச ஒரு அனுபவ பாடத்தை சொல்கிறேன். யாரெல்லாம் தட்டிக்கொண்டே இருக்கிறீர்களோ அவர்களுக்கு நிச்சயம் நடந்துவிடும். தட்டாதவர்கள் கிடைக்கப்பெறுவதில்லை. எனக்கு என்ன வேணுங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும். நிறைய மகர ராசிக்காரர்கள் என்கிட்ட புலம்புறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது சார். சரி சார், உங்கள் லைஃபோட கோல் என்ன சார்? அது தெரியாமல் தான் சார் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கோயம்பேடு பஸ் ஸ்டாப்புக்கு போனால் விழுப்புரம் போகிறோமா, திருச்சி போனோமா, திருநெல்வேலி போனோமான்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சால் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். நான் எங்கே போகிறேனே தெரியாமல் எல்லா பஸ்ஸும் போகுது சார், என்னை சுற்றி 24 பஸ்ஸு போகுது சார்னா, ஏங்க எந்த பஸ்ஸு போகுன்னு தெரிஞ்சு ஏறுங்க. அப்போ மகர ராசிக்காரர்கள் முதல்ல மைண்ட் செட் பண்ணுங்கள். நான் கலைஞனா, கவிஞனா, நான் யார் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கற்றுக்கோங்க. அந்த ஃபீல்டு எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். இந்த வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்க வேண்டியது தன்னால் நடக்கும். உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ண யாராலும் முடியாது. அதான் அதில் இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே. ஆக மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, என்னோட கஷ்டம் அந்த மாதிரி தான். உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்தாச்சு, உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தெரிந்தாச்சு. இனி உங்கள் வாழ்க்கையில் வசந்தங்களும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். அதனால் மகர ராசிக்காரர்கள் அடிக்கடி சிவன் கோயில் போங்க. நீங்கள் போய் இவரை பார்த்துட்டு வாங்க, சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி போட்டு ஒரு எள்ளு தீபம் ஏற்றி வைத்து தொடர்ந்து அப்படியே என்னை மேலே கொண்டு போயிருப்பா, அடுத்த 2.5 வருஷம் என்ன வேறு லெவல் மாற்றி விட்டுருப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு கேட்டு வந்துட்டிங்கன்னா ஆல் பிகம் ஆல் ரைட். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேறு எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.